நமக்கு ஒன்றும் வேலை கிடையாது சார், உட்காரலாம். ஆனால் எங்கள் அறுபது பிள்ளை என்ன சார் அவர் எத்தனை பிராணம் விட்டு வந்திருக்காரோ அவருக்கு தெரியாது. அந்த மாதிரி இருக்கிறோம் அருமையான அவர் எவ்வளோ தூரம் அக்கறை கிட்ட வந்திருக்காருன்னா அந்த படத்து மேலே அவருக்கு எவ்வளோ ஆசை இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இவ்வளோ நேரம் உட்காந்துருக்காருன்னா அந்த ஆசையும் புரிஞ்சுக்க முடியுங்க. நிஜமாவே ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். இங்கே பார்க்குறது எல்லாமே மனசுக்கு மகிழ்ச்சியான ஒரு விஷயமாக இருக்கிறது. அப்பா 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 அப்பான்னு கூப்பிடக்கூடிய 2 பிள்ளைங்க இன்றைக்கி இங்கே வந்தது. டைரக்டர் விவரம் சீமான் அவர்களும் அப்பா அப்பா அப்பாவை தவிர வேறு ஒன்றும் கிடையாது. அப்பா அவர் பெரியப்பா நான் சித்தப்பா அந்த மாதிரி. அதே மாதிரி பார்த்தா எங்கள் உறவு முறையில் எங்கள் ஊர் மாப்பிள்ளை ஆர்.வி. உதயகுமார் அவர்கள். அவர் சின்ன வயசுல எனக்கு மாலை போட்டேன்னு சொன்னார். நிஜம்தான். அவங்க ஊர்ல எல்லாம் போய் பாடினவங்க. நாங்கள் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக அரசியல் பாடல்களை பாடியவர்கள் நாங்கள். டாக்டரை பற்றி சொல்கிறோம்னா மனநல சரியில்லாதவர்களை சரி செய்யக்கூடியவர் இருந்தார். எனக்கு கொஞ்சம் மனநல சரியில்லை, சரி பண்ணணும். நிஜமாக என்னன்னா தான் பெரிய டைரக்டராக ஆகிட்டு இது வேண்டாம், நீங்கள் டைரக்டர்லாம் ஒன்று சேர்ந்து நான் டைரக்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒதுங்கி இருக்கிறாரோ ஆர்.வி. உதயகுமார் அவர்கள் என்று தெரிந்து கொண்டு. ஏன்னா நல்ல வெற்றி படங்கள்லாம் கொடுத்தவர். அவங்களாம் நிறைய வெற்றி படம். ஏன் போய் யூனியனில் உட்காந்துட்டு படம் எடுக்க மாட்டாங்க? உங்களுக்கு சிந்தனைலாம் போச்சா என்ன எனக்கு தெரியல. நிறைய கதைகள் வச்சுருக்கீங்க, நிறைய மியூசிக் வச்சுருக்கீங்க, நிறைய பாட்டு எழுதக்கூடியவங்க, நிறைய அறிவுள்ளவர்கள், ஆற்றல் உள்ளவர்கள். நீங்களும் சரி, ஆர்.வி. உதயகுமார் சரி, அது நம்ம செல்வமணி சரி, நிறைய வெற்றிகள் படங்கள் கொடுத்தவங்க. ஏன் இப்படி உட்காந்துருக்கிறீங்க, ஏன் படத்தை பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற கேள்வி நம்ம உண்டு. அந்த கேள்வி போட்டால் பதில் நீங்கள் அப்புறம் சொல்லி நல்ல படங்கள் எடுத்துக்கொள்ளணும். அதிக நேரம் பேச போதில்லை. சார்ந்திருக்கார், நிலவரம் சேர்ந்திருக்கார். நாங்கள்லாம் மாதத்துக்கு 2 மாதத்துக்கு ஒரு நேரம் சந்திக்கக்கூடிய ஒரு குரூப்பில் நாங்கள்லாம் ஒன்றா இருக்கிறோம். அதே பெரிய சந்தோஷம். ஹீரோயினையும் ஹீரோயின் பார்த்தா ரொம்ப நல்ல படத்தில் ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. அண்ணனுடைய ஒரு அண்ணன் சொல்ல அண்ணா நான் இந்த இன்னைக்கு ஏதுமா கேமரா இதுதானா அங்கேயா? ஓ நீங்க வந்துருக்கீங்களா? அதான் கரெக்டாக பிடிச்சா நீங்க வராமல் இருக்க மாட்டேங்கிறீங்க சார். கேமரா பார்த்து பேசுறேன் சார். இந்த கேமரா இல்லை. ஓகே. இதனால் சேர்த்துக் கொள்வது என்னவென்றால் இந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். எங்கள் மாமார பாராட்டக்கூடிய இந்த மயிலாஞ்சி படம் வெற்றி பெறணும் அப்படிங்கிறது எங்களுக்கெல்லாம் ஆசை. நிஜமாக ஒன்று. இன்னைக்கு என்ன நாள்னு சொன்னா, இன்னைக்கு நிச்சயதார்த்தம் பண்ணக்கூடிய ஒரு நாள். இன்னைக்கு நிச்சயதார்த்தம் பண்றோம். ரிலீஸ் அன்னைக்கு தான் முகூர்த்தம் நாள் அன்றைக்கு அறிவிக்கப்படும், பின்னால் அறிவிக்கப்படும். இன்றைக்கு நிச்சயதார்த்தம் பண்ணியாச்சு. இவங்க நடிக்கிறாங்க, இவங்க பார்ட்டிசிபேட் பண்ணிடுறாங்கன்னு அறிவிச்சாச்சு. படம் ரிலீஸ் அன்னைக்கு தான் திருமண நிகழ்ச்சியாக நடக்கும். இந்த நிகழ்ச்சியை கலக்கிறது எனக்கு ரொம்ப பெருமை. ஏன்னா நாம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தது அவருக்குரிய எங்கள் பிள்ளை சீமான் அவர்களது பேசி கேட்கத்தான். ஆகவே அவருக்கு நேரத்தை கொடுத்து அவர் பேசுவார் கேட்டுக்கொண்டு அது அந்த மாதிரி எல்லா இன்ட்ரோடக்ஷன்லாம் நிறைய வச்சுருக்காங்க. கட்டாக இருந்தாங்க. அந்த கட்டாகாமல் அவர் எப்படி வரவேற்பீங்களோ வாங்க. ரொம்ப நன்றி. இந்த நிகழ்ச்சியில் கலந்த பிள்ளை அழைத்ததற்காக அண்ணன் இளையராஜாவுக்கு நன்றி. ஏன்னா அவரே போயிட்டு வரலாம் அது நிகழ்ச்சிக்கு அவரும் சொல்றாரு நேற்று நைட்டு. ஆக அது அதுக்காகவும் அண்ணனுக்கு நன்றி. அண்ணன் எப்போ வந்துருவான்? அண்ணன் இல்லைன்னா தம்பி அங்கே நிற்பார். அதுக்காக ஓகே. ரொம்ப நன்றி. உங்களை எல்லாம் பார்த்தது உங்களுக்கு நான் அப்புறம் வரேன். தேங்க்யூ. எல்லாருக்கும் பத்திரிகையாளர்களும் அனைவருக்கும் நன்றி. சூழ்நிலை புதிது, இங்குள்ள கூட்டமும் புதிது. இதுதான் எனது முதல் முறையாக ஒரு திரைப்பட விழாவிற்காக நான் இங்கே வந்துள்ளேன். எனது இந்த நிகழ்ச்சியானது எனது ஆர்வியில் நண்பனால் இங்கு வந்தேன். நண்பனால் இன்று மேடையேற்றப்பட்டேன். நண்பனால் இன்று மேடையில் உள்ள அனைத்து முக்கிய பிரமுகர்களிடையே நானும் ஒரு முக்கிய பிரமுகராக வைக்கப்பட்டுள்ளேன். எனது நண்பன் திரு அர்ஜுனுக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். அர்ஜுன் டாக்டர் ஆனது ரொம்ப சாதாரணமான விஷயம். அவர் ஸ்கூல்மேட்டாக நான் சொல்கிறேன். ரொம்ப கஷ்டப்படுவார். அவர் வீட்டிலேருந்து எங்கள் ஸ்கூலுக்கு வரது 15 கிலோமீட்டர் ஆகும். டெய்லி 15 கிலோமீட்டர் அப் டு 15 கிலோமீட்டர் ஆகும். சைக்கிள் கிடையாது. நான் தான் அவர் கூட கூட்டிகிட்டு போவேன். நான் இன்றைக்கி ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருக்கேன். அவர் இன்றைக்கி டாக்டராக இருக்கிறாரு. ரொம்ப கஷ்டப்படுவார். அதே போல் சின்ன கிராமத்தில், சேத்தூரில் ஒரு சின்ன கிராமத்துலேருந்து வந்தவர். ரொம்ப எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தவர். இன்றைக்கி தமிழ்நாட்டிலேயே அவங்க வீட்டில் ஒரு ஏசி கிடையாது, ஒரு ஃப்ரிட்ஜு கிடையாது. அப்படி உள்ள ஒரு வீடை கட்டிக்கிட்டு அவர் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. அதுக்கு மிக உறுதுணையாக நான் ஆச்சரியப்படுவது அவங்களுடைய ஃபேமிலி, அவங்க ஒய்ஃபு, அவங்க பையன், பொண்ணு. தே ஆர் ஸ்டில் சப்போர்ட்டிங் ஹிம். அண்டு அவர் இவ்வளோ தூரம் வளர்கிறதுக்கு அவங்க பெரிய காரணம் என்பதை எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதே போல் அந்த மயிலாஞ்சி படத்திற்காக எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு அவர் உழைச்சிருக்காருன்றது எனக்கு நல்லா தெரியும்.
அவருடைய முயற்சி, அவருடைய கலை தாகம், சின்ன வயசுலேருந்து ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்து அவருக்கு அந்த சினிமா மேலே ஒரு பயங்கர ஒரு அட்ராக்ஷன். இத்தனைக்கும் அவர் ஒரு சாமியார் மாதிரி தான் இருப்பார். நான் யோசிப்பேன், என்னடா சாமியார் மாதிரி இருக்கலாம், இவருக்கு சினிமாவுக்கு எப்படிடா ஒத்து வரும்னு பார்த்தா சினிமாவிலே நிறைய சாமியார் இருக்காங்க. ஒருத்தர் நமது வெங்காயபுரன் சார் அவர்கள், அதே போல அவரோட அண்ணன் திரு இளையராஜா சார் அவர்கள், ஜெயசுதாஸ் அவர்கள், அந்த மாதிரி நிறைய சாமியார்கள் சினிமாவிலே இருக்கிறாங்க. அதனால தான் என்னமோ அவருக்கும் இளையராஜாவுக்கு ரொம்ப பொருந்தி போய் அவரை இசையமைப்பாளர் சேர்ந்திருக்கிறாரு. இளையராஜாவை பற்றி நான் பல சமயங்களில் ஆச்சரியப்பட்டுள்ளேன். உண்மையாக சொல்ல போனால் எங்கள் காவல்துறையில் உங்களுக்கு தெரியும், 24/7 எப்பயுமே வேலை தான். ஃபோனை கூட நாங்கள் ஆஃப் பண்ண முடியாது, ஒரு லீவு போக முடியாது, ஒரு ஃபாரின் டூர் போக முடியாது, குழந்தைங்களோட ஸ்பெண்ட் பண்ண முடியாது. நான் பல திரைப்படங்களை பாதிக்கு அப்புறம் பார்த்துருக்கேன், பல திரைப்படங்களை இன்டர்வலோட எந்திரிச்சு ஓடிருக்கேன். அந்த மாதிரி எங்களோட வாழ்க்கையில் எங்களுக்கு ஒரு பெரிய என்டர்டெயின்மெண்ட், ஒரு பெரிய ஒரு டைவர்ஷன்ன்றது இந்த திரைத்துறை பாடல்கள் தான். முக்கியமாக எனக்கு ரொம்ப பிடிச்சது இளையராஜா பாடல்கள். ஏன்னா அவர்களோட பாடல்கள் இல்லாமல் எனது சிறு வயதும் சரி, இப்போது உள்ள இதுவும் சரி, என்னோட லைஃப்பில் வந்துட்டு மிகப்பெரிய ஒரு பந்தத்தை இளையராஜா அவர்கள் ஏற்படுத்தி உள்ளார்கள். அதே போல் இங்கே வீட்டிற்கும் திரைத்துறை ஜாம்பவான்கள் திரு பேரரசு அவர்கள், திரு விஜய் அவர்கள், திரு ஆர்வி உதயகுமார் சார்லாம் நாங்கள் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் அவருடைய படங்கள் தான் எங்களுக்கு வந்துட்டு ஒரு காதல் படங்கள்னால அவர் மாதிரிலாம் எடுக்க முடியாது. உயிரை உனக்கான ஒரு படம் எடுத்திருந்தாரு, ரொம்ப அருமையாக எடுத்துருப்பார். அதெல்லாம் எனக்கு அது சின்ன கவுண்டர் படம் தான். அந்த முத்துமணி மாலசாங்கெலாம் நான் 1000 தடவை கேட்டிருப்பேன். அதே போல் இப்போ உள்ள ஜெனரேஷன்ஸ்க்கு நம்ம விஜய் அவர்கள், திரு மிஷ்கின் அவர்கள்லாம் அவர் எப்படி போலீஸ் மாதிரியே யோசிக்கிறாரு அப்படிலாம் நான் யோசிச்சிருந்து. எனக்கு ஒரு அதிகாரம் இருந்ததுன்னா மிஷ்கின் சார் சிபிசிஐடியில் ஒரு தலைவராக நான் வந்துட்டு காவல்துறையில் ஏற்படுத்த அந்த அளவுக்கு ஒரு திங்கிங் இருக்கும். அதே மாதிரி திரு சீமான் அவர்கள் பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ஒரு ஆச்சரியம் வரும். இன்றைக்கும் ஒரு பிற மொழி கலக்காமல் ஒரு தமிழை பேசக்கூடிய ஒரே ஆள் அந்த சீமான் அவர்கள் மகிழ்ச்சியோடு தெரிவித்து, அவர் மாதிரி ஃப்ளூயண்டாகவும் பேச முடியாது யாருமே. அது எந்த சமயத்தினாலும் சரி, எந்த டிவி, எந்த சேனலில் எந்த மைக்கு நீட்டினாலும் சரி, அதுக்கு தகுந்த மாதிரி பேசுவார். உண்மையிலே தமிழை ஒரு நேசிக்கக்கூடிய ஒரு உணர்வோடு ஒரு ஒன்றிருக்கக்கூடிய உருவனாக தான் அந்த மாதிரி பேச முடியும் என்று நான் பல இந்த சமயத்தில் ஆச்சரியப்பட்டுள்ளேன். அதே மாதிரி எங்களிடையே ஒரு வாழ்ந்திருக்கார் திரு அர்ஜுன் அவர்கள். தமிழோடு வாழ்கிறவர் அவர். ஏன்னா தமிழில் வந்துட்டு அவர் அவ்வளோ தூரம் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்துருக்கிறாரு. இன்னைக்கு இந்த மயிலாஞ்சி படத்தை பார்த்துருக்குறோம். இந்த மயிலாஞ்சி படத்தை பார்க்கும்போது எனக்கு ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்று சொல்வார்கள். இந்த பாடல்களையும் இந்த கதை அமைப்பையும் இந்த பாடலை படமாக்கி விதத்தையும் பார்க்கும்போது மிக அருமையாக வந்துள்ளது. இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக அமைய வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்து கொண்டு, இங்கே உள்ள அனைவரும் பாராட்டிய ஒரு நபர், நான் மிகவும் இந்த மேடைக்கு வந்ததற்கு ஆட்சேபட்ட நபர் இந்த படத்தின் டைரக்டர் திரு அஜய் பாலா அவர்கள். ஏன்னா ஒரு மனிதனுக்கு வந்துட்டு எப்போ ஒரு பிரேக் த்ரூ வரும் அப்படின்றது தெரியாது. அவருக்கு இப்போ ஒரு நல்ல ஒரு பிரேக் த்ரூ வந்திருக்குது. அவர் இந்த படத்தின் மூலமாக மிகச்சிறந்த அளவில் தமிழக மக்கள் மத்தியில் இடம்பெற வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி சிங்கம்புலி அவர் வந்துட்டு நண்பர் அர்ஜுனனால் எனக்கு வந்துட்டு கிடைக்கிற நட்பு. அவரும் என் கூட ஸ்கூலில் மட்டும்தான் படிக்கல, மற்றபடி அவரும் நான் ரொம்ப க்ளோஸு. அதனால் அவரும் வந்துட்டு பல திரைப்படங்களிலே நல்ல ஒரு ரோலில் எடுத்து நல்லா பண்ணியிருக்காரு. டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர் ஆல்சோ. அவரும் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாரு. ஸோ இந்த மயிலாஞ்சி படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதே போல் இங்கே வீட்டில் இருக்கும் அனைத்து பெரிய உள்ளங்களும் இந்த திரைப்படத்தை வாழ்த்தும் போது கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அமையும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இங்கே வந்துள்ள பத்திரிகை நண்பர்களும் மற்ற இங்கே வந்திருக்கிற அனைத்து முக்கிய விருந்தினர்களும் இந்த படத்தினை மிக சிறப்பான ஒரு தரமான படமாக மக்களிடையே கொண்டு செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இந்த ஒரு நல்ல விழாவிலே எனக்கும் ஒரு வாய்ப்பினை அளித்து, எனக்கும் ஒரு நல்ல ஒரு பேச வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மீண்டும் ஒருவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார். ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவும் ஒருத்தருடைய கலையை படைப்பை பார்த்து வியக்குது, ரசிக்குது, பின்பற்றுதுன்னா அது ஒரே ஒரு நபர் தான், திரு பாலு மகேந்திரன் சார். இதே திருமதி அகிலா பாலமுருகன் அவர்களே ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு அன்புடன் அழைக்கிறேன். அஜய் பாலா என்னோட வீட்டுக்கு வந்து எல்லா பாட்டுகளும் போட்டு காமிச்சார். ரொம்ப நல்லா இருந்தது. அவர் படம் மயிலாஞ்சி வெற்றி பெற வாழ்த்துகிறேன்.
ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். ரொம்ப நேரம் பார்க்க போகல. மயிலாஞ்சின்னு எனக்கு வந்து நிஜமாவே தமிழ் அறிவு அவ்வளோ கிடையாது. ஆனால் நான் தமிழ் பாட்டு அறிவு எழுதிடுவேன். மயிலாஞ்சினா எனக்கு என்னது, மயிலாஞ்சினா என்னது அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் இருந்தது. நேற்றே கூப்பிட்டாங்க. நைட்டு ஜேஸ்தாஸ் போகணும்னா அமெரிக்கா இருந்தார். ஜி குருஜி இந்த மயிலாஞ்சினா என்னது? அதான் இந்த கையில் போட்டால் சிவப்பாக அதான் அப்படின்னாரு. அது என்னன்னா 10 வயசுல நாங்கள் அண்ணன் இளையராஜா நாங்களாம் சேர்ந்து குமிழியில் வந்து ஒரு பக்கத்தில் அங்கே மலையாள படம் ஒன்று பார்த்தோம். பெரியாரே பெரியாரே பர்வத நிறையுடை பனிநீரே குளிரும் கொண்டு குணங்கி நடக்கும் மலையாளி பெண்ணாடு நீ மயிலாடும் கொல்லில் பிறந்தோ பின்னே மயிலாஞ்சி காட்டில் வளர்ந்தோம். இது மயிலாஞ்சி மட்டும்தான் தெரியும் எனக்கு. கேட்ட உடனே கையில் போடுற மருதாண்டாதுன்னாரு. அது சொல்லி அறிவியல்களுக்கு அறிவு தரது நிறைய பேர் இருக்கிறாங்க. அதை சொல்லிக்கணும். அது இல்லாமல் என்னுடைய பாடல் ஒழிக்காம இந்த நிகழ்ச்சி இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக ஓகே. ஒரு நாளைக்கு இந்த கல்யாணத்தை அன்னைக்கு நம்ம வச்சுக்கலாம் கட்சிகள்லாம். தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்ததா மிகச்சிறந்த இயக்குனர் திரு பாக்கியராஜ் சார் வந்து நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு வரதா இருந்தது. பட் சாரால் வர முடியலன்ட்டு சார் வந்து ஒரு லெட்டர் கொடுத்துருக்காரு. ஸோ அந்த லெட்டரில் சார் என்ன எழுதியிருக்காரு அப்படின்றத நம்ம கிட்ட படித்து காட்டுறதுக்காக ரைட்டர் அசோசியேஷன் ஜாயின்ட் செக்ரட்டரி ஜி பிரபாகரன் அவர்களை அழைக்கிறோம். மரியாதைக்குரிய பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்களுக்கும், மேடையில் கூடியிருக்கிற மரியாதைக்குரிய பெரியவர்களுக்கும், பெருமதிப்பிற்குரிய நாம் தமிழர் இயக்கத்தினுடைய தலைவர் அவர்களுக்கும் வணக்கம். எங்களுடைய தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர் சங்கத்தின் தலைவர் பாக்யராஜனுடைய கடிதத்தை நான் படிக்க வந்திருக்கேன். அன்பு தயாரிப்பாளருக்கும் இயக்குனர் மற்றும் அனைத்து படக்குழுவினருக்கும் வணக்கம். கண் மருத்துவரின் அப்பாயின்மெண்ட்டை தவிர்க்க இயலாத காரணத்தால் நிகழ்ச்சிக்கு வர முடியவில்லை, வருந்துகிறேன். மயிலாஞ்சி படத்தை ஆடியோ ரிலீஸ் வரை எடுத்து வந்து விழா எடுப்பதற்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். படம் ரிலீஸ் ஆகி மக்களின் நன்மதிப்பை பெறவும் முன்கூட்டியே நல்வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தயாரிப்பாளருக்கும் இயக்குனருக்கும் முதல் படம் தரமான வெற்றியுடன் பயணம் தொடர இறையருள் உதவும். அனைவருக்கும் நன்றி. குறிப்பாக எங்கள் சங்கத்தில் ஈசியில் இருக்கிற மிட் நைட் ஸ்டார் அண்ணன் சிங்கப்புலி அவர்களுக்கு நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்ததாக 90s உடைய முன்னணி இயக்குனர், இப்போ 2Kல வந்து சிறந்த இயக்குனராக வலம் வர இருக்கக்கூடிய தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர்கள் சங்க செயலாளர் இயக்குனர் நடிகர் திரு பேரரசு அவர்களை பேசுமாறு அழைக்கிறோம். நிறைய பேர் பேச வேண்டியிருக்கு, நிறைய பேர் பேச வேண்டியிருக்கு, சொல்லி நிறைய பேசினேன். நிறைஞ்ச மனசுக்கெல்லாம் நன்றி. டைம் ஆயிடுச்சு. சீமான் இப்போ பேச வருவாருன்றத எல்லாம் எப்போ பேச முடிப்பாங்கன்னு நிர்வாகம் காத்துக்கிட்டு இருக்கீங்க. கமலத்தட்டு நிர்வாகம் சுருக்கமாக முடிச்சுக்கிறேன். இந்த மேடையில் நான் பதிவு பண்ணுற விஷயம் இன்னும் எனக்கு சிறப்பாக அமைஞ்சதுன்னா, ஒளிப்பேரவர் செழியன் என் நண்பர்னா எங்கள் ஊருக்காரர். ஆட்டோசம் என்னுடைய ஊர் நண்பர். ஆரம்ப காலத்தில் நாங்கள் தென்றலில் கையெழுத்து பிரதி, அப்புறம் அடுத்தது யார், அப்புறம் நாடகம்லாம் போட்டு ஊரில் ஒரு வழி பண்ண ஊரை நான் உதவிலாம் சேரணும்னா அவங்க ஒரு கிளம்பும் போது நண்பர் செழியனும் நண்பர் கவிஞர் ஐயப்ப மாதவன் 2 பேர் தான் என்னை ட்ரெயினில் ஏற்றி வழி பிடிச்சாங்க. அப்போ வந்தவன் தான் நான் இங்கே இந்த மேடையில் செழியனுக்கும் ஐயப்ப மாதவனுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் அஜயன் படம் வந்து மிகச்சிறந்த ஒரு மனிதர். முதல்ல அவருக்காக வாழ்த்தான் நான் இங்கே வந்திருக்கிறது. சிங்கம் என்ன சொல்லும்போது புதுசு சொல்லும்போது 5 ரூபா டாக்டரு, 10 ரூபா டாக்டரு, 5 ரூபா டாக்டர் சொன்னாங்க. 5 ரூபா டாக்டர் சொல்லுங்க, 5 ரூபா டாக்டர் சொல்லுங்க, 10 ரூபா டாக்டர் சொல்லுறாரு. 10 ரூபானா எனக்கு பிரச்சனை. 10 ரூபான்னு சொல்ல முடியாது இன்னைக்கு. அதனால் சுகுமண்ண நீங்கள் 10 ரூபா சொல்ல அவர் மாட்டி விட்டுறாதீங்க, உங்களுக்கு கல்வி கொடுக்குறாங்க பார்த்து. மாதிரி இவர் ஐயம்பழம் வந்து சிலையனுக்கு 1 ரூபா கொடுத்தாரு, நான் 10 ரூபா கொடுத்துருக்கலாம்.
அங்கேயும் பிரச்சனை தான், 10 ரூபா கொடுத்துருக்கலாம். செலியனாலும் சேராதுக்குன்னா இவங்களுக்கு ஓகே, ரஜினி அளவுக்கு ஒரு பாலங்கிற மாதிரி ஒரு ஆள் வேணும். பேரரசுக்கு செட் ஆகாது. எஸ்பி முத்துராமன் எப்படி பாபு சார்னு ஆளோ, இப்போ எஸ்பி முத்துராமனுக்கு நான் பிரச்சனை தான், அது மாதிரி நம்ம செட் ஆகாது. திருப்பி ஒன்று நீ மாறி இல்லை நான் மாறிக்கணும். சரி, அஜின் படம் பற்றி சொன்னோம்னா சினிமா 2 வகை தான் டைரக்டரில். ஒன்று படைப்பாளி, இன்னொருத்தர் படிப்பாளி ப்ளஸ் படிப்பாளி. இந்த மிஸ்கின் சார், வெற்றிமாறன் இவங்கெல்லாம் படிப்பாளி ப்ளஸ் படிப்பாளி. அந்த வகையில் தான் அஜய் படம் அவர்களும் நிறைய இலக்கியங்கள் படிப்பவர், நிறைய கதைகள் படிப்பவர், நிறைய படிச்சுட்டு நீங்கள் ஒரு டேஷ் வந்துருக்கிறாரு. அது கண்டிப்பாக இந்த மயிலாஞ்சி மிகப்பெரிய வெற்றியடைய இந்த வாழ்த்து. நன்றி, வணக்கம். கிராமத்து மண் வாசனையை தாண்டிய கிராமத்து மக்களின் மனதை பேசிய இயக்குனர், நடிகர், நாம் தமிழர் கட்சி தலைவர் திரு சீமான் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறேன். மயிலாஞ்சி திரைப்பட பாடல் வெளியீட்டு விழாவில் பங்கேற்றிருக்கிற என்னுடைய மதிப்புமிக்க அனைவருக்கும், அரங்கிலே நிறைந்தமர்ந்திருக்கிற என் உயிருக்கினிய உறவுகள், செய்தியின் தூதுவர்களாக இருக்கிற ஊடக உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும். படத்தின் தயாரிப்பாளர் என் அன்பிற்கினிய அர்ஜுனன் அவர்கள், ஒரு மனநல மருத்துவர், இங்கே நம்ம ஒருவரை சந்தித்தால் நல்லா இருக்கீங்களா, உடல்நிலை எப்படி இருக்கிறது என்றுதான் விசாரிக்கிறோம். ஆனால் மனநிலை எப்படி இருக்கிறது என்று யாரும் கேட்பதில்லை. எவ்வளவு பணம் இருந்தாலும் மனம் சரியாகவில்லை என்றால் அது பயனற்று போகும். அதனால் மருத்துவத்திலே மிக மகத்தான மருத்துவம் மனநல மருத்துவம் தான் என்பதை அது பாதிப்புக்கு ஆளானவர்களுக்கு தான் தெரியும். அந்த மனநலத்தை சரி செய்கிற மருத்துவர், இங்கே மருத்துவம் ஒரு மகத்தான சேவை என்பதை மறந்து மிக அதிகமாக லாபம் குவிக்கிற ஒரு தொழிலாக மாறியிருப்பது ஒரு கொடுமை. அதை கடந்து எல்லோரும் குறிப்பிட்டது போல ராஜபாளையத்தில் அவர் பிறந்த ஊரிலேயே இருந்து தன் மண்ணின் மக்களுக்காக தன் கல்வி பயன்பட வேண்டும் என்று பணத்தை பெரிது பண்ணாமல் மக்களின் மனத்தை நலப்படுத்துகிற சேவை செய்து கொண்டிருக்கிற ஒரு மகத்தான மருத்துவர் தான் நம்முடைய தயாரிப்பாளர் அர்ஜுனன் அவர்கள். அவர் இந்த படத்தை தயாரிப்பது பெரிய மகிழ்ச்சி. அதிலும் என்னுடைய தம்பி அஜயன் பாலா, ஒரு மனிதர் சிலரை சந்தித்திருப்பார், சிலரை சந்தித்திருக்க மாட்டார். ஆனால் என் தம்பி அஜய் திரையுலகில் இருக்கிற எல்லா சிறந்த படைப்பாளர்களையும் எல்லா சிறந்த மனிதர்களையும் சந்தித்திருப்பார். கேரளா போன்ற மாநிலங்களில் முதலில் எழுத்தாளர்களுக்கு தான் மதிப்பு இருக்கும். இங்கே வாசகன் நாயகர், டி. தாமோதரன் போன்றவர்கள் அவர்கள் எழுத்தை படித்து அந்த கதையை வாங்கி கொண்டு பிறகுதான் இயக்குனர் கதாநாயகன் தேர்வு நடக்கும். இங்கே அப்படி இல்லை. அஜய் ஒரு சிறந்த எழுத்தாளர். அவருடைய எழுத்தை எவ்வளவு பேர் படித்திருப்பார்கள் என்று தெரியாது. ஆனால் நான் அவருடைய எழுத்தினுடைய ரசிகன், வாசிப்பாளன். பல சமயங்களில் எனக்கு நிறைய புத்தகங்களை படிப்பதற்கு நேரம் குறைவாதனால சுருக்கமாக எழுதிப்பான். மார்க்ஸ்னா சுருக்கம், லெனின்னா சுருக்கம், சேகுவரான சுருக்கம், நல்லா அம்பேத்கர்னா சுருக்கமாக எழுதிப்பான். தொடராக ஆனந்த உடல் எழுதி கொண்டு வந்தேன். இப்போ திடீர்னு எல்லாத்தையும் நூலகத்தில் தேடி எடுத்து அஜய் அந்த அம்பேத்கரை பற்றி புத்தகத்தை கொஞ்சம் அனுப்பிவிட்டு எனக்கு கொஞ்சம் தேவைப்படுது. அது ஒரு 150-200 பக்கத்துக்குள்ள அம்பேத்கர் யார் அப்படிங்கிறத அறிந்து கொள்வதற்கு இன்றைய தலைமுறைக்கு மொத்த வாழ்க்கையை தேடி படிக்கிறது ரொம்ப கடினம். ஆனால் சுருக்கமாக இதுதான் அம்பேத்கர், இதுதான் மார்க்ஸ், இதுதான் லெனின் என்று உங்களால் கற்றுக்கொள்ள முடியும் என்றால்
அது என் தம்பி அஜய் பாலாவுடைய எழுத்தை படித்தீர்கள் என்றால் புரிந்து கொள்ள முடியும். எழுத்தென்றால் சும்மா படிக்கும்போது ஏன்டா அந்த புத்தகத்தை புரட்டணும்னு வைக்க மாட்டான். இங்கே புரட்டிங்கன்னா இறுதி அட்டையை கீழே சாய்க்கிறவரை அவ்வளவு ஈர்ப்போடு படிக்கிற மாதிரி எடுத்தோம். அவ்வளவு ஒரு இந்த தலைமுறையில் சிறந்த எழுத்தாளர்களில் ஒருவன் என் தம்பி அஜய் பாலா. அவன் படைப்பாளியாக என் தம்பி வெற்றிமாறன்னா திரைக்கதை எல்லாரும் சிறப்பாக கதையும் நல்லா சொல்வார்கள். அது கற்பனையில் சொல்லிடலாம், அதற்கு ஒன்றும் இல்லை. திரைக்கதை அமைச்சிடலாம் ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒரு. ஆனால் ஒரு எழுத்தாளங்கிறவனுடைய பணி மிகச்சிறப்பு. அதில் உங்களுக்கு தெரியும், இலக்கியம் போய் பேசலாம், புராணம் இதிகாசம்லாம் போய் பேசலாம், வரலாறு உண்மையை மட்டும்தான் பேச முடியும். அப்படிப்பட்ட வரலாற்று உண்மையை பதிவு செய்யக்கூடிய ஒரு படைப்பாளி தான் என் தம்பி அஜய் பாலா. தம்பி வெற்றிமாறன் அவர்கள் புதினங்களை, அதாவது நாவல், அதையெல்லாம் எடுத்து பதிவு செய்வார். படமாக கொண்டு வந்திருக்காரு. அப்பா பாலமேந்திரா எடுத்திருக்காங்க, அப்பா மகேந்திரன்லாம் எடுத்துருக்காங்க. ஆனால் இப்போதான் இந்த தலைமையில் ஒரு எழுத்தாளனே படைப்பாளனாக வருவது தமிழ் திரையுலகில் இதுதான் முதல் முறை. தம்பி அஜய் எவ்வளவு வேணாலும் பாராட்டலாம். ஆனால் என்னன்னா அவன் கொஞ்சம் கால இடைவெளி ஆயிடுச்சு. இங்கே குறிப்பிட்ட எல்லோரும் சொன்னது மாதிரி இருந்தாலும் பரவாயில்லை. சென்னை 10 வருஷத்தில் 5 வருஷத்தில் இப்போலாம் 3 வருஷத்தில் பிறந்த சென்னையெலாம் இருக்குது. ஆனால் அதனுடைய ஆயுள் ஒரு 8 வருஷம் 10 வருஷம் தான். ஆனால் பனை அப்படி அல்ல. இந்த தலைமுறை நான் நட்டால் அடுத்த தலைமுறை தான் பயன்பெறுகிறது. நீ பனைமறை போல உறுதியாக இருக்கிற மரமாக, நீ காலதாமதமானாலும் உறுதியாக இருக்கிற மரமாக நீ இரு. அதுவே பெரிய வரம் தான். அஜய் இந்த படத்தை இயக்குறாங்கிறது எனக்கு மகிழ்ச்சி. அதுவும் என்னுடைய நெருக்கமான உறவுகள் எல்லாம் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள். அதில் என்னுடைய தம்பி செழியன், அஜயை போல அவன் சிறந்த ஒரு எழுத்தாளன், படைப்பாளி, ஓவியன். அவன் கையெழுத்துக்கு முன்பு அச்சு கூட தோற்று போகும், அவ்வளவு அழகாக கையெழுத்து இருக்கும். என் உடன் பிறந்தவன். நாங்கள் ஒரு வீட்டில் வாழ்ந்தோம் என்பதில் ஒரு கூட்டில் வாழ்ந்தோம் என்றுதான் சொல்லணும். இசையை முறையாக பயின்றவர். என் தம்பி மிஸ்கினும் இசை கற்றவர். எல்லா துறைகளிலும் ஒருவன் ஆற்றல். சிலருக்கு தெரியும், இது கொஞ்சம் தெரியுங்கிறது இல்லை, ஆழ தெரியும், ஆய்ந்த அறிவு அறிந்தவர் என்பது ரொம்ப அறிவு. அதில் என் தம்பி செழியன் மிகச்சிறந்த ஒரு கலைஞன். அதாவது கலைஞனா முழுமையான கலைஞன். எந்த துறையை எடுத்தாலும் இசை வாசிப்பார், பாடுவார், கவிதை எழுதுவார், சிறுகதை எழுதுவார், கட்டுரை எழுதுவார், அழகாக ஒளிப்படம் எடுப்பார். இப்போது திரைப்படத்திற்கு ஒளிப்பதிவாளராக மாறியிருக்கிறார். என் மண்ணை சார்ந்த ஒரே நிலத்தின் மண்ணின் மக்கள் நானும் என் தம்பி பேரரசு எல்லாரும். அப்போ அங்கிருந்து என் வீட்டில் தான் இருந்து நாங்கள் அவர் ஒளிப்பதிவு மேலே பிசிசி ராமட்ட பணியாற்றியிருந்தார். அப்போது தம்பி படம் எடுத்துக்கொண்டிருந்தேன். என் வீட்டிலிருந்து தான் அங்கே அவர்கிட்ட பயிற்சிக்கு போவார். அப்போ என்னுடைய அருமை சகோதரர் பாலு எனக்கு ஒளிப்பதிவு செய்து கொண்டிருந்தார். அவர் வேறு படம் வந்தோன்னு போயிட்டார். பாதிக்கு மேலே என்னுடைய தம்பி செல்லியை வச்சு தான் தம்பி படத்தை எடுத்து முடித்தேன். அது குறிப்பாக பாடல் காட்சி, உச்சகட்ட காட்சி எல்லாம் அவர் தான் செய்தார். அந்த படத்தில் காலதாமதம்ங்கிறதே அவர்கிட்ட இருக்காது. இந்த பதிவை நீங்கள் காட்சியை சொல்லி முடிக்கிறோம், நான் தயாராக இருக்கேன், வர சொல்லுங்க, எடுத்துருவாங்க. அது அப்படி ஒரு வேகமான ஒரு படைப்பாளி, சிறந்த கலைஞர். அவர் சிறந்த படைப்பாளி என்பதற்கு அவர் எடுத்து விருது பெற்ற டூலர் படமே உங்களுக்கு சான்று. இன்னும் சிறந்த படைப்புகளை தர காத்திருக்கிற ஒரு படைப்பாளியினுடைய தம்பி. அவன் ஒரு மேதை, இவன் ஒரு மேதை. எப்படி ஆளுகள்லாம் சேர்ந்து இந்த படத்தை படத்தொகுப்பாளர் ஸ்ரீ பிரசாத் ஒரு மேதை, கலை இயக்குனர் லால்குடி இளையராஜா ஒரு மேதை. ஸோ மேதைகளினுடைய படைப்பாளர்கள். என்னுடைய தம்பி இருக்கிற சிங்கம் பிள்ளையெல்லாம் நடிச்சிருக்கிறாரு. என்னை எங்கள் ஐயா சொக்கலிங்கம் இருக்கிற இதய நோய் மருத்துவர், பெரிய நிபுணர், உங்களுக்கு தெரியும். அவர் ஜப்பானுக்கு போயிட்டு அங்கே போய் 100 வயது வாழ்வது எப்படி என்று நிறைய பேரை அரங்கத்தில் உட்கார வச்சு பாய்ச்சிட்டு இருக்கும்போது எல்லாம் சிரிச்சிருக்காங்க. ஏன் சிரிக்கிறீங்கன்னு, எங்கள் எல்லாருக்கும் 110 வயசு ஆயிடுச்சு, நீங்கள் 100 வயசு வாழ்வது தான் மருத்துவம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. எப்படின்னு கேட்டோன்னே, எப்படி உங்களால் இவ்வளோ உற்சாகமாக 110 வயசு வரைக்கும் வாழ முடியுதுன்னா, முதலில் எங்களுடைய மொழி, அவர் சொன்னது எங்களுடைய மொழி. அதுக்கப்புறம் எங்களுடைய இயற்கையை நேசித்து இயற்கையின் பிள்ளைகளாக நான் வாழ்வது 2. 3வது மன மகிழ்ச்சி. என்னை சந்திக்கும் போதெல்லாம் நீ உன்னுடைய 100வது வயதில் தான் என்னிடத்தில் மருத்துவத்துக்கு வர வேண்டும் என்று எனக்கு அறிவுறுத்துவார். அவர் என்னிடத்தில் ஒன்று சொன்னார்,
சிமான் உன்கிட்ட எல்லாருக்கும் உன்னுடைய பேச்சு கேட்டு தான் நானே உற்சாகம் அடைந்துக்கிறேன். உன்கிட்ட மொழி இருக்குது, என்கிட்ட மொழி இருக்குது, உன்கிட்ட இயற்கை இருக்குது, என்கிட்ட இருக்குது. ஆனால் நீ மகிழ்ச்சியை மட்டும் வச்சுக்கணும், அது சாத்தியப்படும் நினைக்கிறீங்களான்னு நான் கேட்டேன். அவர் சொன்னார், அந்த மகிழ்ச்சி தான் ரொம்ப முக்கியப்படா உனக்கு அப்படின்ட்டு. அப்போ அந்த மகிழ்ச்சி எனக்கு வேணும்னா ஒரே ஒரு ஆள் தான் எனக்கு உலகத்தில் வேணும். அது என் தம்பி சிங்கம்பள்ளி மட்டும் பக்கத்தில் இருந்தால் போதும். அவன் இருந்தால்தான் நீங்கள் எந்த நோயும் வராது உங்களுக்கு. அப்படி வராது. விண்ணூர்தி நிலையத்தில் மதுரையில் நான் தனியாக அவன் எப்பவும் சிக்கிறது இல்லை. நாங்கள் ஒரு கூட்டமாக தான் சிக்குவோம். அது குறிப்பாக நானே என் தம்பி பாலாவும் தான் சிக்குவோம். அன்றைக்கி தனியாக விண்ணூர்தி நிலையத்தில் மாட்டிக்கிட்டேன். எல்லாரும் தூர இருப்பாங்க, வருவாங்க, படம் எடுப்பாங்க, நான் இருப்பேன். இவர் பேச ஆரம்பித்தா நான் கண்ணு கலங்கி கண்ணீர் கொட்டு சிரித்து ஊரில் இங்கே சாயிரம் அங்கே சாயிரம் மொத்த வினோத நிலைமை என்னையே பார்க்குது. யாரை என்னடா ஆச்சு, என்ன பண்ணுறாரு இவர் அப்படின்ட்டு. அவ்வளவு நகைச்சுவையாக பேசக்கூடியவன். அவனோடு அவன் அருகில் இருந்தாலே பசியும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. அப்படி ஒரு கலைஞன் அவனெல்லாம் பங்கேற்றிருக்கிறது எனக்கு ரொம்ப பெருமை. புதிதாக அறிமுகமாக இருக்கிற தம்பி ஸ்ரீராம் கார்த்திக், கிரிசா குரூப் அவங்க படம் நான் பார்த்துருக்கேன். ரொம்ப அருமையாக நடிப்பாங்க. அவங்க எல்லோரும் சேர்ந்து இந்த படத்தை படைத்திருப்பது ரொம்ப மகிழ்ச்சி. இதுக்கப்புறம் இங்கே நிகழ்வுகளை பங்கேற்றிருக்கிற அண்ணன் ஆர்வி உதயகுமார், என் தம்பி விஜய், நிறைய பேர் பெருமைமிக்க கலைஞர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. அதில் என் தம்பி மீரா கதிரவன், அவனுக்கு ஒரு படம் எடுத்திருக்கான், வெளியீட்டுக்கு காத்திருக்கிறது. இந்த நிலத்தை இதுவரை யாரும் பதிவு செய்யாத ஒரு காதல் கதையை பதிவு செய்திருக்கிறான். அது விரைவில் வர இருக்கிறது. அதுக்கப்புறம் நம்மளுடைய பெருமதிப்பிற்குரிய காவல்துறை உயர் அதிகாரி தினகரன் அவர்கள், அவருடைய உடல் ஒழுங்கை போல அவர் பேச்சும் ஒரு அழகாக ஒழுங்காக அமைந்திருந்தது. ஏன்னா அவர் சட்டம் ஒழுங்கு இல்லையா, அதனால் எல்லாமே ஒழுங்காக இருக்கணும். இவ்வளவு நேரம் அவருடைய நேரத்தை நம்மோடு செலவிட்டிருப்பது, என்னுடைய நேரத்தை செலவிட விடுங்கள். ஏன்னால் இது என்னுடைய பேரன்பு. திரையுலகங்கிறது என்னுடைய பேரன்பு. இப்போ நான் செய்துக்கிட்டு இருக்கிறது இது ஒரு வம்பு, அதில் செய்துக்கிட்டு இருக்கேன் இந்த வேலையை. இப்போ எல்லாத்துக்கும் மேலே எங்கள் அப்பா கங்கை அமரன் அவங்க தான் இங்கே மிகுந்த பெருமைக்குரியவர்கள். சில இதே எங்கள் அப்பா நம்ப முடியாத ஒரு ஆளுமைன்னு இருக்கும். இவராது அப்படின்னு கேட்பாங்கல்ல, அப்படிப்பட்ட ஆளவர். நீங்கள் வாழ்வை மாயன்னு ஒரு திரைப்படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த படத்துக்கு எங்கள் இசையமைப்பாளர் பேரை மட்டும் பார்க்காம நீங்கள் பார்த்தீங்கன்னா, யாருமே இவர் தான் இசையமைச்சிருப்பாருன்னு இந்த திரையரங்கில் யாரும் சொல்ல மாட்டீங்க. மிகச்சிறந்த இசையை வழங்கியிருப்பாங்க. அது அந்த இசையை அந்த பாடலை நாங்கள் படிக்கும்போது என்னுடைய நண்பர்கள்லாம் அந்த பாட்டு போட்டியில் பாடுவாங்க. வந்தனம் அந்த பாட்டெல்லாம் பாடினா நினைச்சு பார்க்க முடியாது. அந்த நீலவான உடையில் அந்த பாட்டெல்லாம் அப்பா. அப்புறம் வாழ்வை மாயம் ஒரு தத்துவம், வாழ்க்கை தத்துவம். வாலி ஐயாவும் அப்பா ஜேசஸ் அந்த இணைவில் உச்சக்கட்ட காட்சியில பாட்டை போட்டு உட்கார வைக்க முடியும்னு ஒரு இசையமைப்பாளர் நிரூபிச்சிருக்காருன்னா யாராவது சொல்லுங்க. கிளைமாக்ஸ் சண்டைதானே இருப்பீங்க, என்னப்பா சண்டைதானே இருப்பீங்க நீங்க. அதுவும் அண்ணன் கமலஹாசன் மாதிரி ஒரு நடிகரை வச்சுக்கிட்டு மரணப்படுகையில படுத்திருக்கிற ஒருத்தனை வச்சு பாட்டை போட்டு படத்தை உட்கார வச்சிட முடியுமா? அது எங்க அப்பாவால் முடியும்னா காட்சி பார்க்கலாம். அதெல்லாம் பெரிய பெரிய சாதனை தான். எல்லாரும் உச்சக்கட்ட காட்சி வந்துருச்சு. அப்புறம் ரெண்டாவதுலேருந்து சண்டை ஆரம்பிச்சு அப்படி போய் பரபரப்பாகணும். எடுத்துக்கிட்டு கையில் ஒரு பாப்பை வச்சு வாழ்வே மாயம் நாடகம் இருந்தால் உச்ச காட்சி. ஐயா அதோட கடமை அப்படி இருக்கும் படம். நீங்கள் எனக்காக தொலைக்காட்சியில் போட்டால் தவறாமல் பாருங்க. அப்போ யார் கங்கை மரன்னு உங்களுக்கு தெரியும். பாடல்கள்லாம் சில பாடல்கள்லாம் எழுதிப்பாரு. நீங்கள் இதெல்லாம் கண்ணதாசன் எழுதிப்பாரு, இதெல்லாம் வாலி எழுதிப்பாரு, இதெல்லாம் புலமை பெற்று எழுதிப்பாரு. அதுக்கு மேலே ஒரு அப்பா எழுதிப்பாங்க, எங்கள் அப்பா எங்கள் மேலே அது அப்படியே எழுதிப்பாரு. எனக்கு ஒன்றும் இல்லை, மன்னி இந்த காதலன்றி யாரும்பா சும்மா பேருக்கு பாடல் வரதராசன் போட்டாங்க, எனக்கு பெரிய ஒரு பேரை. ஆனால் எழுதுனது எங்கள் அப்பா சின்ன சின்ன சந்தங்கள்ல அப்படி மடக்கு எழுதக்கூடிய நீங்கள் தந்தன காலம் வரும் புதுராக வரும் அரிசந்தன மல்லிகை வாசம் வரும். அப்பெல்லாம் நாங்கள் படிக்கல, ஏன்னா சந்தன மல்லிகை எப்படிங்க வாசம் அதில் வரும் அப்படின்னு கேட்க இந்த பாட்டை கேட்டால் வரும்ல. இல்லைங்கப்பா என்ன நீங்கள் இப்போ அப்போதைக்கு இந்த ஒரு ரசிக்கத்தக்க எல்லாரும் ஈர்க்கத்தக்க பாடல்கள் பாடி இந்த மெல்லிசை எழுத முடியும், கவிதை தரமாக எழுத முடியும். அந்த பகல் நிலவு படத்துல பூமாலையே இளந்தூர் சேரவா நீங்க
இளையராஜாங்கிற ஒருத்தரை அது அப்புறம் வரும், ஒவ்வொருத்தராக பேசி வருவோம். அந்த பாட்டை கேட்டீங்கன்னா அந்த எழுதுனதுல அவ்வளவு கவிதை தனம் இருக்கும். அந்த மாதிரி பாடல்களையெல்லாம் வந்து இவர் தான் எழுதியிருப்பாரா அப்படின்னு நினைப்பீங்க நீங்கள். அப்படிப்பட்ட ஒரு படைப்பாளி. நீங்கள் கரகாட்டக்காரன், கங்கை மரன கரகாட்டக்காரன் படம் நம்ம நடிகர் நடிச்சு பார்த்தான், 1 வருஷம் ஓடுது ஒரு படம் அப்படின்னு எப்படி பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு படைப்பாளி நம்ம கூட வந்து அமர்ந்திருக்கிறாங்கன்னா முதல்ல நாங்கள்லாம் பயணங்கள் முடிவதில்லை அதான் நினைக்கிறேன். அதில் வந்து அப்புறம் வாய்ப்பு கேட்டு வர்ற இடத்துல இவர் தான் கங்கை மரன்னு சொல்கிறாங்க. அவர் அந்த மோகனை கூட்டிட்டு வந்து அறிமுகப்படுத்துவாங்க. அதில் அப்படி அளப்பெரிய சாதனைகளை செய்த மேதைகள் நம்மோடு சாதாரணமாக உட்கார்ந்து இருக்கிறார்கள்ங்கிறதுனாலே, அதாவது தாய்ப்பாலும் தண்ணீரும் மலிவா கிடைக்கிறதுனாலே மனிதன் அதை மதிக்கிறது இல்லை. பூமி தன் காலுக்கு கீழே மிதிப்படுறதுனாலே இந்த மனுஷப்பை அதை மதிக்கிறது இல்லைங்கிற மாதிரி எங்க பக்கத்து இருக்கையில் உட்கார்ந்து இருந்ததுனாலே இந்த மகத்தான கலைஞர்களின் மதிப்பு நமக்கு தெரியறது இல்லை. அதுதான் இங்க இருக்கிற சிக்கல். மாபெரும் மேதைகள் படைப்பாளிகள் நம்மோடு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதுல ஒருவர் என்னுடைய அப்பா இப்போ கங்கை மரன் அவர்கள், அண்ணன் ஆர்.வி.குமார். அவருடைய படங்கள் எல்லாம் நீங்கள் கிழக்கு வாசல், பொன்னுமணி, சின்ன கவுண்டர், எஜமான் படங்கள்லாம் பார்த்தா திரையில் ஒரு கவிதை தான், திரையில் ஒரு கவிதை. அதில் வந்து பொன்னுமணியில் அன்பு சுமந்து சுமந்து மொத்த படத்தையும் அந்த ரெண்டு நிமிஷம் பாடலில் கொண்டு வந்திருப்பாங்க. அப்பா இளையராஜாவும் அண்ணன் உதயகுமார் அவ்வளோ பெரிய படைப்பாளிகள். என் தம்பி பேரரசுலாம் வணிகத்தை குவிச்சு கொடுத்த ஒரு படைப்பாளி. எல்லாரும் எல்லா மேதைகளும் இங்கே இருக்கிறாங்க. இந்த விழாவிலே எனக்கு மகிழ்ச்சியும் நிகழ்ச்சியுமா இருக்கிற ஒரு பெரியது என்னுடைய தாய். ரொம்ப நாளாக நானும் என்னுடைய கையிலும் எங்கள் அம்மாவை தேடிட்டு இருக்கோம். அவங்களுக்கு பொங்கலுக்கு எடுத்த புடவை இன்னும் அப்படியே இருக்குது. அம்மாவை காணும் எந்த பையிட்ட கேட்டாலும் அம்மா அங்கே இருக்காங்க. இதெல்லாம் இந்த பையனுக்கு தெரிஞ்சுக்கிட்டு இவன் சொல்லவே இல்லை. இன்னைக்கு வந்து எங்கள் அம்மாவை இந்த விழாவில் தேடி கண்டுபிடிச்சு எனக்கு கொடுத்த இந்த நிகழ்ச்சியாளர்கள், குறிப்பாக அஜய்க்கு என்னுடைய அன்பும் நன்றியும். என்னுடைய தாய் அகிலா, என்னுடைய அப்பா பாலுமகேந்திராவை சொல்லணும்னா உலகம் எவ்வளவு நாளும் புகழும். நானும் என் தலைவனும் தமிழில் மண்ணை பேசி கொண்டிருக்கும்போது திரைத்துறை பற்றிய பேச்சு வந்தது. அப்போ அந்த நேரத்தில் போர் தான். ஆனாலும் அந்த தலைவன் அவன் தன்னுடைய இனத்தின் பண்பான கலையை போற்றுவது, கலைஞர்களை போற்றுவது, விருந்து உபசரிப்பது, அதில் சின்ன குறையும் இல்லை. இப்போ நாங்கள் மரண வீட்டிலேயே வந்தாலும் காஃபி குடிப்போம், வந்து தேநீர் கொடுப்போம், குடிச்சு போகும்போது சாப்பிட்டு போவோம் தான் சொல்லுவோம். சாவுக்கு வந்தவனே சாப்பிட்டு போவோம் சொல்ல பரம்பரை நாங்கள். அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது திரைத்துறை பற்றி பேச்சு வரும்போது எல்லா படைப்பாளிகளையும் பேசி வந்தபோது என்கிட்ட கேட்குறாங்க, எல்லாரும் தான் கதை வசனம் எழுதி படம் எடுக்கிறீங்க, ஏன் பாலுமகேந்திரா மாதிரி உங்களால் எடுக்க முடியல அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா வந்து அவர் படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவையற்ற ஒரு உரையாடல், ஒரு காட்சி, ஒரு பதிவு எதுவுமே இருக்காது. அப்படி ஒரு படைப்பாளி. அவர் ரொம்ப பேசிட்டே இருந்தார். இப்போ பக்கத்துல இருந்து எங்கள் அண்ணன் போட்டோம், நான் வந்து நீ கண்டு கதை, அது ஊர் பாசத்தில் புகழ்றாங்க, கண்டு கதைன்னு சொல்கிறாங்க. அப்படி ஒரு படைப்பாளி. எப்படியாவது அந்த நாட்டுக்கு தன்னை என் அப்பாவை கொண்டு போயிடணும்னு பெருமுயற்சி எடுத்தார். நான் வந்து எங்கள் அப்பாட்ட பேசினேன், எனக்கு கடவுள் சீட்டு இல்லையடான்னாரு. அம்மாவை எப்படா கூட்டிகிட்டு போகிறேன், நான் உன்னை படகால அனுப்பிடுறேன். அதுதான் ஏற்பாடு பண்ணேன். இப்போ சொல்லலாம்ல, ஒன்றும் இல்லை, படகால அனுப்பிடுறேன். நான் அம்மாவை என்னடா நான் செய்யறது, நீ அம்மாவே கூட்டிகிட்டு போ அப்படின்னு நான் சொன்னேன். நான் பத்திரமா வச்சுக்கிறேன், அவரை மட்டும் எனக்கு அனுப்பிடு அப்படின்னாப்ல. பெருமுயற்சி எடுத்தேன், அது சரியாகல. அப்படிப்பட்ட ஒரு படைப்பாளி நீங்கள் அறிஞ்சுக்கிறணும். தமிழ் திரையுலகில், இந்த தென்னிந்திய திரையுலகில் தலை சிறந்த படைப்பாளிகள் எடுத்தீங்கன்னா பரதன், மணிரத்னம், ஐயா மகேந்திரன், இப்படிப்பட்ட படைப்பாளிகள்லாம் எடுத்தீங்கன்னா எல்லா படைப்பாளிகளின் முதல் ஒளிப்பதிவாளர் என்னுடைய அப்பா பாலுமகேந்திரா தான். அவர்கிட்ட இருந்துதான் இவங்க எப்படி உரையாடல் எழுதுவது, எப்படி காட்சி வைப்பது, நகர்த்துவது, எந்த இடத்தில் எப்படி காட்சி நகர்ந்தது எதுவுமே தெரியாது. அது அவ்வளவு அழகாக அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டாங்க. அதே மாதிரி இந்த எல்லா படைப்பாளிகளுக்கும் முதல் படத்தில் இல்லை, எல்லா படத்தையும் இசையமைச்சது எங்கள் அப்பா இளையராஜா தான். அப்படி ஒரு இங்கே விழாவின் நாயகரை பற்றி நம்ம சொல்லணும். நாங்கள் வந்து இங்கே எல்லாரும் பேசிட்டாங்க, நீங்கள் சிம்பனி செல்வன் கொடுத்துருக்கிறீங்க. அது ஒன்றும் அவருக்கு ஒன்றும் பெருமை இல்லை. அவர் தனியாக ஒன்றும் சிம்பனி இசைக்க வேண்டியது இல்லை. அவருடைய ஒவ்வொரு பாடல்களினுடைய இசை கோர்ப்புமே மொத்தமாகவே சிம்பனி தான். உங்களுக்கு ஐயம் இருந்தால் தளபதி படத்தில் வரல, சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி, அந்த பாட்டை நீங்கள் வரிகள் எடுத்துட்டு அவர் இசை கோர்த்து அந்த
செய்ய தொடங்கி ஒவ்வொரு இடத்துலையும் போகிறது தனியாக கண்ணை மூடி கேட்டிங்கன்னா அதுக்கு பேர் தான் சிம்பொனி. அதனால அவர் செல்வன் இல்லை, நாங்கள் சொல்கிறோம் இசை ஞானியும் இல்லை, அவர் இசை இறைவன் தான் நாங்கள் சொல்கிறோம். ஏன்னா நீங்கள் இறைவனை என்னென்னா நீங்கள் ஒரு நகைச்சுவை படம் எடுத்து வருவீங்க, அதுக்கு ஒரு இசைப்பாளர் சிலது இந்த திருள் படம்பாங்க அதெல்லாம் சொல்லுவாங்க, அடிக்கடி படம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இசை. இதுக்கு இந்த படத்துக்கு இவர் தான் இசையை வச்சா சரியாக இருக்கும். இந்த படத்துக்கு நீங்கள் எங்கள் அப்பா மணிவண்ணன் எடுக்கிற குவா படத்துக்கும் எடுப்பார், விடிஞ்சா கல்யாணத்துக்கும் இசைப்பார், 100வது நாளைக்கு இசைப்பார், அதே மாதிரி கோபுரங்கள் சாய்நிலைக்கும் இசைப்பார். 2 எல்லாம் ஒரே இசைப்பாளர்னா நீங்கள் நம்ப மாட்டீங்க. ஏன் இறைவன்கிட்ட என்ன கேட்டாலும் கொடுப்பாரு. அது நல்ல வந்தாலும் வாழ்த்துவாரு, கெட்ட வந்தாலும் வாழ்த்துவாரு, குழந்தைக்கும் வாழ்த்து, பெரியவங்களுக்கும் வாழ்த்து, எல்லாருக்கும் வாழ்த்து, உயிரோடு இருக்கவனுக்கும் வாழ்த்து, செத்தவனுக்கும் வாழ்த்து, எல்லாருக்கும் வாழ்த்து. அது ஒரு அதனாலதான் அது இசை இறைவன். அது அதில் அதுக்கு கீழே ஒன்றும் சொல்றதுக்கு இல்லாது. அவரை பொறுத்த வரைக்கும் நாங்கள் சின்ன பிள்ளைய படம் பார்க்க போகும்போது அப்போ நான் வாழ வைப்பேன்னு நினைக்கிறேன். அந்த படத்தில் பார்க்குறோம். அப்படி எங்கள் ஊரில் பார்க்கும்போது இசை இளையராஜாங்கும் போது மொத்த பேரும் கைதட்டினா. அன்னைக்கு தான் பார்த்தேன் கதாநாயகனுக்கு விழாத கைதட்டு ஒரு இசையமைப்பாளர் பேருக்கு விழுதுன்னா, அந்த மாதிரி ஒரு பெயர் இசையமைப்பாளர் பேர் போடும்போது தமிழ் திரையுலகில் கரவொலி எழுந்ததென்றால் அது இந்த நாட்டில் வரலாறு. இளையராஜா என்கிற ஒரு இசை மேதைக்கு தான் இருந்தது. இளையராஜான்னு பேர் போட்டால் கைதட்டினான். அதான் எங்கள் அண்ணன் அரவிந்த் குமார் சொன்னார், பேரை போட்டால் வியாபாரம் ஆகிடும். எடுத்தோடனே கதாநாயகன் பேர் தான் போடுவாங்க. ஆனால் இளையராஜாவின் இசையில்னு போடப்பட்டது அவர் வருகைக்கு பிறகுதான். அதை நான் உணர்ந்த தருணங்கள் நிறைய இருக்குது. அதை நிறைய பேசியிருக்கேன், நேர குறைவாக இருக்குது. ஆனால் ஒன்று சொல்ல நினைக்கிறேன். எங்கள் அப்பா என்னுடைய அன்பு தம்பி மு. களஞ்சியம் அவர்கள் இயக்கி எடுத்த படம் பூமணின்னு ஒரு படம். அந்த படம் கோயம்பேடு ரோகிணியில் திரையிட்டு இருந்தாங்க. நான் அப்போ கட்சிலாம் ஆரம்பிக்கல, அப்போ திரைத்துறையில் தான் நாங்கள்லாம் போய் நண்பர்களோட உட்காந்து பார்த்துட்டு இருக்கும்போது படம் ஓடுது. அதில் முரளி, எங்கள் அப்பா, மணிவண்ணன் இதெல்லாம் நடிச்சிருந்தாங்க, தேவையானலாம் நடிச்சிருந்தாங்க. ஒளிப்பதிவுலாம் நல்லா இருந்தது. அப்போ படம் போயிட்டு காட்சியெல்லாம் போயிட்டு அதில் முரளி அண்ணன் தேவையான திருமணம் செஞ்சுட்டு ஒரு இதில் அவங்களுக்குள்ள சின்ன பிரச்சனை. இப்போ வண்டியில் கூட்டிகிட்டு வர மாதிரி வண்டியில் காட்சி பதிவாகிறது எப்படி இருக்குது அப்படின்னா, பெரிய ஆடம்பரமான பின்புல மாற்றங்கள் இல்லை, நடன அசைவுகள் இல்லை, ஒன்றும் இல்லை. வண்டி ஒரு வண்டியில் உட்கார வச்சுட்டு கதாநாயகன் பாட்டு பாடிட்டு வர அவ்வளோ. அந்த பாட்டு அழகான மாடத்திலே வந்த கிளி இரண்டு அதிலாலம் பாடி வரும் சொந்த கிளி ஒன்று காத்திருந்த சின்ன கிளி காயம்பட்டு கத்துதடி, நேத்து வந்த வண்ண கிளி நெஞ்ச கொத்துதடி, தத்தல் அடிமானே தத்தடிக்கும் ஒத்த கிளி தாவுதடி வெட்டு கிளி நிலவேடும் கிளி இங்கே நிஜம் காணுமா, எம்பாட்டு நெஞ்சி நிற்கும் பாடாட்டு, எம்பாட்டு நெஞ்சி நிற்கும் பூராட்டு, தாலாட்டு தாவி வரும் தேனூற்று போம்பொழுது போகணும், எனக்கோ பொழப்ப பார்க்கணும், பொழுது போகணும், எனக்கோ பொழப்ப பார்க்கணும், அடிமானே இது நெஞ்ச துவைக்கிற ராகம் இது. அது என்ன சொல்றாரு அந்த ராகத்துல, நெஞ்ச துவைக்கிற ராகம் இது, நெஞ்சத்துள் வைக்கிற ராகம் இது. அது நெஞ்ச துவைக்கவும் செய்யும், நெஞ்சுக்குள்ள வைக்கிற ராகம் இது. நீங்க நம்ப மாட்டீங்க, அந்த பாட்டு ஒண்ணுமே அது வண்டி உங்ககிட்ட போகுது, பாட்டை முடிச்சு நிறுத்தின உடனே மொத்த திரையரங்க இருந்துச்சு. இன்னும் ஒரு முறை போடா ஒன்ஸ் முறை நான் பாருங்க. அன்னைக்குதான் இந்த இசையின் ஆக்கிரமிப்பு, இசையின் ஈர்ப்பு. ஏன்னா சொல்றான், இசையால் அடைய முடியாத இன்பமும் இல்லை, இசையால் துடைக்க முடியாத துன்பமும் இல்லைங்கிறான். எல்லா நோய்க்கும் ஒரு அருமருந்து இருக்குதுன்னா அது இசைதான். அந்த மருந்தை இந்த மண்ணுக்கு தந்த மகத்தான மருத்துவம் தான் எங்க அப்பா இளையராஜா. அது இந்த மனநல மருத்துவர் அவர் தயாரித்த படத்துல எல்லாத்திற்கும் குணநல மருத்துவராக இருக்கிற எங்க அப்பா இளையராஜா இசையமைச்சிருப்பது மிகப்பெரிய இது.
சிறந்த படைப்பாளிகள். குறிப்பாக என் தம்பி செழியனின் ஒளிப்பதிவு அது இன்னொரு தடவை பாலுமேந்திரா அப்பாவை ஊட்டிய படம் எடுத்த மாதிரியே நான் உணர்ந்தேன். அவ்வளவு சிறப்பாக வந்திருக்குது. இசை அது சொல்ல வேண்டியதில்லை. பாடல்களை நல்லா என் அப்பா இசையமைப்பாருன்னு சொல்ல வேண்டியதில்லை. அவருடைய பங்களிப்பு இன்னும் அஜயன் பாலாவுடைய மகன் படம் எடுத்தாலும் அன்னைக்கு என்ன ரசனை தேவை இருக்கோ அதுக்கு இசையமைக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர். அப்படிப்பட்ட மேதைகளெல்லாம் இணைந்து இந்த படத்தில் பங்காற்றியிருப்பது எனக்கு பெரிய மனநிறைவை தருது, நம்பிக்கை தருது. படம் மிகச்சிறந்த வெற்றியடையும். என்னுடைய உள்ளன்பு நிறைந்த வாழ்த்துக்கள். இங்கே பங்கேற்றிருக்கிற எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும், பங்கேற்று பேசி சென்ற என்னுடைய தம்பி மிஸ்கின் அவர்களுக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும், இந்த படத்திலே பங்கேற்று உழைத்த பெயர் சொல்லப்படாத என்னுடைய அத்தனை கலைஞர்களுக்கும் என்னுடைய அன்பும், குறிப்பாக மக்கள் தொடர்பாளர் நார்வீர் இளவல் நிகில்முருகன் அவர்களுக்கு என்னுடைய அன்பும் வணக்கமும் வாழ்த்துக்களும், தம்பி முனிஸ்காந்த் அவர்களுக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும். இவ்வளவு நேரம் பொறுமையாக இந்த பாடல் வெளியீட்டு விழாவில் பங்கேற்று சிறப்பித்த என் உயிருக்கு மேலான என் உறவுகள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும். பொறுத்துக்கொண்டு திரையரங்கில் அனுமதி தந்த கமலா திரையரங்க உரிமையாளர்களுக்கு என்னுடைய அன்பும் நன்றி. வணக்கம் வணக்கம். Thank you a lot. நான் நிறைய பேசல, பட் தேங்க்யூ அஜயன் சார் எனக்கு இந்த படம் கொடுத்துருக்காங்க. செழியன் சாரோட ஃப்ரெண்ட்ஸில் எனக்கு நடிக்க கிடைச்சது இந்த வாய்ப்பு எனக்கு ரொம்ப லைக் I'm very grateful for it. இளையராஜா சாரோட மியூசிக் ரெண்டாவது படம் எனக்கு முன்னாடி கிளாப் பண்ணியிருந்தேன். அதில் எனக்கு ஒரு 400 மீட்டர் ஆத்லீட் கொடுத்த ஒரு மியூசிக்கும் இதில் வந்து ஒரு ரொமான்டிக் மியூசிக்கும் இட்ஸ் பியூட்டிஃபுல் டு பி அ பார்ட் ஆஃப் சாரோட மியூசிக். And even thank you Sriram, he's been a wonderful co-worker. So thanks a lot. எல்லா ADs co-production team எல்லாருக்கும் நன்றி. Thank you. பிரசன்ட் மீடியா அனுமந்தன் நிறைய படத்துக்கு சப்போர்ட் தள்ளுங்க இந்த படத்தையும் நீங்கள் ஜெயிக்க வைக்கணும். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த படம் பிடிக்கும்னு நம்புகிறோம். இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்க. வந்திருந்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். வந்திருந்து இவ்வளோ நாள் படம் பிடித்த அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி. மட்டுமல்லாமல் இந்த மேடையில் வந்து வாழ்த்திய அனைத்து மிக முக்கிய பிரபர்களுக்கும், இங்கு வந்து பார்வையாளராக வந்திருக்கும் எனது நண்பர்கள், நாராயண நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. வந்திருந்த எனது குடும்பத்தார்கள், எனது மனைவி சுதாமதி மற்றும் அவருடைய உறவினர்கள் மற்றும் எனது நண்பர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி.